لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. السلام عليكم ورحمة الله وبركاته. ஸ்டுடியோ இஸ்லாம் சேனலில் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். ஃபயா அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து கடந்த காணொளியில் ஒரு 5 முக்கியமான அம்சங்களை நாம் பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சியாக இந்த காணொளியில் இன்னும் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் 6வது முக்கியமான ஒரு கடமை, அவர்களுக்கு நல்ல பெயர் வைக்க வேண்டும். நல்ல பெயர் என்பது அது குர்ஆனிலே வந்திருக்கக்கூடிய பெயர்கள், நபிமார்களுடைய பெயர்கள், சஹாபாக்களுடைய பெயர்கள் அல்லது நல்ல அர்த்தமுள்ள பெயர்கள். அந்த பெயர்களுடைய அந்த தாக்கம் என்பது கண்டிப்பாக அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என்று உலமாக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. நல்ல பெயர்கள் வைக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலம் அவருடைய வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் தன் மகனை பற்றி வந்து முறையிட்டார்கள். அப்படி முறையிடும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மகனை அழைத்து விசாரித்தார். விசாரிக்கும்போது அந்த மகன் கூறினார், என்னுடைய தந்தையை பொறுத்தவரையில் அவர் என்னுடைய விஷயத்தில் நிறைய தவறு செய்தார்கள். முதலில் நான் ஒரு அடிமை பெண்ணுடைய மகனாக இருக்கின்றேன். ஒரு சுதந்திரமான பெண்ணை திருமணம் செய்திருந்தால் நான் இன்று ஒரு சுதந்திரமான மனிதனாக இருந்திருப்பேன். மக்களுடைய பார்வையில் எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருந்திருக்கும். சமூகத்தில் எனக்கென ஒரு கௌரவம் இருந்திருக்கும். ஆனால் ஒரு அடிமை பெண்ணை அவர்கள் திருமணம் செய்தார்கள். இரண்டாவது, எனக்கு ஜுஅல் என்ற பெயர் வைத்தார்கள். ஜுஅல் என்பது ஒரு வண்டு, அசிங்கத்தை அசுத்தத்தை இழுத்து செல்கின்ற ஒரு பூச்சி. அந்த பெயர் எனக்கு வைத்தார்கள். மூன்றாவது, எனக்கு குர்ஆனுடைய ஒரு எழுத்தையும் அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தந்தையை கண்டித்தார்கள். உன்னுடைய மகன் உன்னை கவனிக்காமல் விட்டு விட்டார் என்று நீங்கள் முறையிட்டீர்கள். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் தான் உங்களுடைய மகனை கவனிக்காமல் விட்டு விட்டீர்கள் என்று அந்த தந்தையையே அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ நல்ல பெயர்கள் வைப்பதன் மூலமாக சமூகத்திலும் அவர்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும், நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்த நல்ல பெயருடைய பிரதிபலிப்பு அவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலருடைய பெயர்களை மாற்றியிருக்கின்றார்கள். அது தவறான அர்த்தம் கொண்ட பெயர்களாக இருந்ததினால் அந்த பெயர்களை மாற்றியிருக்கின்றார்கள். ஒரு பெண்மணி, அவர்களுடைய பெயர் ஆசியா என்று இருந்தது. ஆசியா, ஐன் அலீஃப் ஸ்வாத் யா தா மர்பூத்தா, ஆசியா. ஆசியா என்றால் அல்லாஹுக்கு
கட்டுப்படாமல் இருப்பவள், மாறு செய்பவள் என்று பொருள். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அந்த பெயரை மாற்றினார்கள். இனிமேல் உங்களுடைய பெயர் ஆசியா கிடையாது, உங்களுடைய பெயர் ஜமீலா என்று மாற்றினார்கள். அப்போது நல்ல பெயர்கள் இன்றைக்கு ட்ரெண்டிங்கான பெயர்கள் நம்ம வைக்கணும், நல்ல புதுசாக இருக்கணும் என்று சொல்லி எந்த அர்த்தமும் இல்லாத அல்லது மோசமான அர்த்தம் உள்ள பெயர்களெல்லாம் வைத்து விடுகின்றார்கள். அந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது. அப்துல்லா, அல்லாஹ்க்கு பிடித்தமான பெயர்கள் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பெயர்களை வைக்கலாம், அல்லது வேறு சிறந்த பெயர்களை வைக்கலாம். ஆனால் ஷிர்கான பெயர்கள் வைக்கக்கூடாது. ஷிர்கான பெயர்கள் வைக்கக்கூடாது. உதாரணமாக ஷஹீன் ஷா என்ற பெயர் வைக்கக்கூடாது. ஏனென்றால் அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்று அதோடைய பொருள். ஷாஜஹான் என்று பெயர் வைக்கிறார்கள், உலகத்தின் அரசன் என்று அதோடைய அர்த்தம். அதே போல சிலருடைய பெயர்கள், அந்த வலிமார்கள் யார் இன்றைக்கு மக்கள் யாரை இணை வைத்து கொண்டிருக்கின்றார்களோ, யாரை அல்லாஹ்வுக்கு நிகராக்கி கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாம் வைக்கின்றார்கள். அப்துல் காதர் ஜீலானி அல்லது ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி என்று அந்த வலிமார்களுடைய பெயர்கள்லாம் வைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்கின்றது? அவர்களுடைய பெயர்கள் வைத்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஷிர்க்கு அரங்கேறி கொண்டிருக்கின்றது. அந்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது. எனவே நல்ல பெயர்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைப்பது மிக மிக அவசியமானது. அடுத்ததாக 7வதாக, அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பது பெற்றோர்களுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். அந்த குர்ஆன் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்து விடும். அந்த குழந்தைகள் சாலிஹான பிள்ளைகளாக மாறுவதற்கு ஒரு சிறந்த ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள். ஏனென்றால் குர்ஆனை உள்ளத்தில் சுமந்திருப்பவன் அவ்வளவு சீக்கிரம் தவறு இழைக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய அச்சம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கும், அல்லாஹ்வுடைய பயம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கும். இன்றைக்கு மாஷா அல்லாஹ் நிறைய பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள், தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் சமையல் அறையில் உட்கார்ந்து கொண்டே அவர்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுத்து விடுகின்றார்கள், ஹாஃபிதாக்களாக உருவாக்கி விடுகின்றார்கள். இந்த உலகத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பரிசு என்ன தெரியுமா? இந்த குர்ஆனை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. இந்த குர்ஆனை அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது அவர்களுடைய மார்க்க ரீதியான ஒரு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகின்றது. குர்ஆனை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் குற்றவாளிகள், பெற்றோர்கள் குற்றவாளிகளாக நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்க வைக்கப்படுவார்கள். அந்த பிள்ளைகள் நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள், யா அல்லாஹ் எனக்கு இவர்கள் குர்ஆனை கற்றுக் கொடுக்கவில்லை, யா அல்லாஹ் அதற்கு இவர்கள் முயற்சி எடுக்கவில்லை என்று நம்முடைய பிள்ளைகளே நமக்கு எதிராக நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் முறையிடும்போது நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது நான் தப்பு சொல்லலை, தாராளமாக நம்ம சொல்லி கொடுக்கலாம், தாராளமாக அதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கலாம். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மக்தபுகளுக்கு, மதரசாக்களுக்கு செல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய எதிர்காலம் அது ஈமானுடைய எதிர்காலமாக இருக்கும். அவர்கள் ஃபித்னாக்களிலிருந்து, குழப்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களுக்கு குர்ஆனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் அனுப்பவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கை நீங்களே கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களை தவறான பாதையின் பக்கம் நீங்கள் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு என்னுடைய பையன் நல்ல ஆங்கிலம் பேசுகிறான், மேத்தமெட்டிக்ஸில் நல்ல திறமையானவராக இருக்கிறான், நிறைய பாடங்களை அவன் 100%
மார்க்ஸ் எடுக்கிறான், மதிப்பெண் எடுக்கிறான், எல்லாம் பெருமைப்படக்கூடிய தாய்மார்கள், பெற்றோர்கள், அவர்கள் குர்ஆனை எப்படி படிக்கிறார்கள்? குர்ஆனை அவர்கள் சரளமாக படிக்கிறார்களா? குர்ஆனை அவர்கள் மனனம் செய்கிறார்களா? அல்லாஹுடைய தூதருடைய ஹதீஸ்களை அவர்கள் மனனம் செய்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். அதுதான் உண்மையான கல்வி. அதுதான் இம்மையிலும் மறுமையிலும் பயன் தரக்கூடிய கல்வி. நாளை மறுமையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ எந்த கோர்ஸ் படிச்சேன்னு சொல்லி அல்லாஹ் கேட்க மாட்டான். நீ குர்ஆனை படிச்சியா என்று முதல்ல அல்லாஹ் கேட்பான். என்னுடைய வேதத்தை நீ படித்தாயா, என்னுடைய வேதத்தை நீ உன்னுடைய பிள்ளைக்கு நீ சொல்லி கொடுத்தாயா என்று கேட்பான். நாளை மறுமை நாளில் இந்த குர்ஆன் தான் நமக்கு வந்து சாட்சி சொல்லும். இக்ரஉல் குர்ஆன், இக்ரஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. குர்ஆனை ஓதுங்கள், அது நாளை மறுமை நாள் உங்களுக்கு சாட்சியாக பரிந்துரை செய்யக்கூடியதாக வந்து நிற்கும். உங்களுக்காக குர்ஆன் பரிந்துரைக்கும். நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட்டு விரண்டு ஓடுவார்கள், நம்முடைய பெற்றோர்கள் நம்மை விட்டு விரண்டு ஓடுவார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. அல்லாஹ் எவ்வளோ அழகாக வர்ணிக்கின்றான். நாளை மறுமை நாளில், அந்த மறுமை நாளில் எல்லோரும் நம்மை விட்டு விரண்டு ஓடுவார்கள். எதற்காக? நம்முடைய அமல்களை எங்கே கேட்டு விடுவார்களோ, எங்களுடைய நன்மைகளை எங்கே கேட்டு விடுவார்களோ என்றெல்லாம் பயந்து பயந்து நஃப்சி நஃப்சி உடைய அந்த சூழல் இருக்கும். அங்கே தான் மட்டும் தப்பித்தால் போதும், தான் மட்டும் தப்பித்தால் போதும் என்கின்ற ஒரு மனநிலையில் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நமக்காக வந்து சாட்சி சொல்லக்கூடிய, நமக்காக வந்து பரிந்துரை செய்யக்கூடிய ஒன்று இந்த குர்ஆன். அதனால் அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இந்த குர்ஆன் உங்களுக்கு சாதகமாக வந்து பரிந்துரை செய்யும், அல்லது உங்களுக்கு பாதகமாக வந்து பரிந்துரை செய்யும். வகால ரசூலு யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதிராக வந்து அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். யா அல்லாஹ், என்னுடைய இந்த சமுதாயம் குர்ஆனை விட்டுவிட்டது, அதை கவனிக்கவில்லை, அதை பராமுகமாக அதை விட்டுவிட்டது என்று ரசூலும் நமக்கு எதிராக வந்து சாட்சி சொல்வார்கள். ஆகையால் வீடுகளில் நாம் குர்ஆனை ஓத வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். குர்ஆனை கற்றுக் கொடுப்பதில் ஒரு போட்டி நமக்குள்ளே இருக்கணும். ஒரு ஈமானிய சூழல், ஒரு இஸ்லாமிய ஒரு சூழல் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் குர்ஆனை ஓதும்போது அவர்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும், அவங்களை நம்ம ஆர்வமூட்டணும், அவர்களுக்கு நம்ம பரிசு கொடுக்கணும். இதற்காகத்தான் பரிசு கொடுக்கணும். உண்மையான மூமின்கள், உண்மையான முஸ்லீம்கள் இதை கண்டு தான் சந்தோஷம் அடைவார்கள். ஏனென்றால் அந்த பிள்ளை குர்ஆனை படித்து விட்டால் அவனிடத்தில் ஒரு நல்ல ஒழுக்கம் வந்துவிடும், அவனிடத்தில் ஒரு ஈமான் வந்துவிடும். ஈமான் என்பது அல்லாஹ் ரப்ப அதற்கான உத்தரவாதம் நமக்கு எடுத்துக்கொள்வான். ஆகையால் நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பது மிக மிக அவசியமானது. அடுத்ததாக, எட்டாவதாக, நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் யாரோடு பழகுகிறார்கள், அவருடைய நட்பு எப்படி இருக்கின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய நண்பர்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள். நல்ல நண்பர்கள் அமைந்துவிட்டால், நல்ல நண்பர்கள் அமைந்துவிட்டால் அவனுடைய ஈமானுக்கும், அவனுடைய இபாதத்துகளுக்கும், அவருடைய தக்வாவிற்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. அதே சமயம் மோசமான நண்பர்கள் அமைந்துவிட்டால் அதனால் அவருடைய ஈமான் பறிபோகும், அதனால் அவர்களுடைய தொழுகைகள் பறிபோகும், இபாதத்துகள் பாழாகிவிடும், அதனால் அவருடைய இறையச்சம் குறைந்துவிடும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. ஒரு மனிதன் தன் நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கின்றான், தன் நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கின்றான். அப்போ என்ன அர்த்தம்? நல்ல மாஹோல் ஏற்படுத்தி கொடுக்கணும். நல்ல முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி, எங்கே இஸ்லாம் வந்து முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றதோ அந்த பகுதியில் போய் வாழணும். அந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாஹோலை ஏற்படுத்தி கொடுக்கணும். காஃபிரான சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளை நம்ம வந்து வளர செய்யும்போது எப்படி அவங்களுக்கு இஸ்லாமிய சிந்தனை ஏற்படும்? கண்டிப்பாக ஏற்படாது. முழுக்க முழுக்க குஃப்ரை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள்
அவர்களுடைய ஈமானுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக முடியாது. எனவே பாங்கோசை கேட்கக்கூடிய ஒரு பகுதி, தினமும் குழந்தைகள் குர்ஆனை சுமந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு காட்சி இருக்கக்கூடிய பகுதி, பெரியவர்கள் பள்ளிவாசலிருந்து திரும்பி வந்து ஒருவரை ஒருவர் பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதிரியான பகுதி, ஒரு இஸ்லாமிய சூழல் நிறைந்த ஒரு பகுதி, அந்த மாதிரியான பகுதியிலே நம்முடைய பிள்ளைகள் வளர செய்யப்பட வேண்டும். அதற்கு நாம் முயற்சி எடுக்கணும். அப்படி இல்லாமல் குஃப்ரான ஒரு மாஹோல், குஃப்ரான ஒரு சூழலில் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தால் ஒருபோதும் குர்ஆன் மீது அவர்களுக்கு நேசம் வராது, அவர்களுக்கு குர்ஆன் மீது ஒரு அன்பு ஏற்படாது. அவர்கள் பாட்டு, இசை போன்ற விஷயங்களில் தான் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். அவருடைய கவனம் சிதறிவிடும். இது மிக முக்கியமான ஒன்று. குர்ஆனுடைய நேசமும் பாட்டுடைய நேசமும் ஒரு உள்ளத்தில் ஒன்று சேராது. எந்த ஒரு குழந்தை பாட்டு அதிகமாக கேட்டு வளர்கிறதோ அந்த குழந்தையால் குர்ஆனை முறையாக ஓத முடியாது, அந்த குழந்தை முறையாக குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இரண்டு எதிர்மறையான விஷயங்கள் ஒரே இடத்துல ஒன்று சேராது. எனவே ஈமானும் ஷிர்க்கும் ஒரு இடத்துல ஒருபோதும் ஒன்று சேராது. குர்ஆனுடைய முஹப்பத்தும் இசையுடைய முஹப்பத்தும் ஒரு உள்ளத்தில் ஒன்று சேராது. ஆகையால் அவர்கள் யாரோடு பழகுகிறார்கள், எப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் அவர்கள் படிக்கிறார்கள், இதையும் நம்ம கவனிக்கணும். இதையும் நம்ம முயற்சி எடுக்கணும். நல்ல நண்பர்கள், நல்ல குழந்தைகளோடு பழகக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இது ஏழாவது மிக முக்கியமான ஒன்று. கடைசியாக பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய தர்பியத்தில், குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய தர்பியத்தை செய்யும்போது அவர்களுக்கு ஹிஜாபுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சிறு வயதிலிருந்தே அந்த வெக்க உணர்வை நாம் ஊட்டி வளர்த்து இஸ்லாமிய அந்த ட்ரெஸ் கோடு, இஸ்லாமிய அந்த உடை அவர்களை அணிவிக்க வைப்பது, அவர்கள் எங்கே சென்றாலும் அந்த உடையை அவர்கள் ஃபாலோ பண்ணுறது, இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, அங்கே இஸ்லாமிய உடை அணிவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு சின்ன சின்ன ஆடைகள், உடம்பு தெரியக்கூடிய ஆடைகளை அணிவிக்க அனுமதி கொடுப்பது, அதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பது, இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. தன் கைகளால் தன்னுடைய பிள்ளைகளை தவறான வழியின் பக்கம் நடத்தி செல்லக்கூடிய ஒரு பேராபத்தாக இது இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த சுதந்திரமான நாட்டில் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவரவர்களுடைய மத அடையாளங்களை பின்பற்றி வாழ்வதற்கு முழுமையான சுதந்திரம் இருக்கின்றது, உரிமை இருக்கின்றது. எனவே அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் 8வது 10வது 12வது அல்லது கல்லூரி எங்கே போனாலும் அந்த ஹிஜாபோடு அவங்க போய் படிக்கணும். அந்நிய கலாச்சாரத்தை அவர்கள் உள்வாங்கிக் கொள்ளக்கூடாது என்பதில் பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்கணும். அவர்கள் அந்நிய ஆண்களோடு பேசுவதற்கான வாய்ப்பு இருந்தால் அப்படிப்பட்டதை நம்ம தவிர்க்கணும். அவங்களுக்கு சொல்லி சொல்லி நம்ம வளர்க்கணும். இஸ்லாத்துடைய அந்த அழகான உபதேசங்களை, போதனைகளை நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எல்லாவற்றிற்கும் மேலாக மார்க்கத்தை சரியாக அவங்களுக்கு நாம் சொல்லி கொடுத்து விட்டால்
வரலாறு, இஸ்லாமிய வரலாறு, நபி ஸல்லல்லாஹு வரலாறு, சஹாபாக்களுடைய வரலாறு, சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாறு, இதெல்லாம் நாம் சொல்லி சொல்லி வளர்க்கும் போது இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்குள்ள அந்த வெட்க உணர்வு, அந்த ஈமானிய பிடிப்பு, அந்த ஒழுக்கமான வாழ்க்கை பேணுவது போன்ற நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் ஏற்படும். இது மிக முக்கியமான சில கடமைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். கடைசியாக அவர்களுக்கு மத்தியில் நீதமாக நடப்பது மிக அவசியம். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீதமாக நடக்கணும், யாருடைய உரிமையும் பறிக்கக்கூடாது. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள், என்னுடைய தந்தை எனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார், ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அது எனக்கு கொடுக்க அவர்கள் முயற்சி செய்யும்போது என்னுடைய தாய் சொன்னாங்க, அதாவது நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அனுமதி கேட்டுட்டு வாங்க, நீங்கள் மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கல, இந்த பிள்ளைக்கு மட்டும்தான் நீங்கள் அன்பளிப்பு கொடுக்குறீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அனுமதி நீங்கள் கேட்டு வராத வரைக்கும் நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி மனைவி சொல்லும்போது நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை போய் அல்லாஹ்வுடைய தூதரை போய் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை என்னுடைய மகனுக்கு நான் இந்த அன்பளிப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுடைய மற்ற பிள்ளைகளுக்கும் நீங்கள் இந்த மாதிரி அன்பளிப்பு கொடுக்குறீங்களா? அப்படி இல்லை. அல்லாஹ் பயந்துக்குங்க, அல்லாஹ் பயந்துக்குங்க, ஒரு தப்பான விஷயத்திற்கு நீங்கள் என்ன சாட்சியாக ஆக்க விரும்புகிறீங்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிச்சாங்க. இன்றைக்கு சொத்துரிமையுடைய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு அநீதி நடக்குது, மிகப்பெரிய அநீதி நடக்குது. பெண் பிள்ளைகளுடைய உரிமைகள் மீறப்படுகின்றன, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துரிமைகள் கொடுக்கப்படாமல் மறுக்கப்படுகின்றது. இது அநியாயம் இல்லையா? இது அநீதி இல்லையா? ஆமாம், நம்ம செஞ்சிட்டோம், நாங்கள் திருமணத்தின் போது நாங்கள் செஞ்சிட்டோம், திருமணத்தின் போது நான் என்னென்ன செய்யணும் எல்லாமே செஞ்சிட்டோம். அப்படி அல்ல, அப்படி அல்ல. திருமணத்தின் போது கொடுக்கக்கூடியது அது உரிமை அல்ல. அவர்களுக்கு சொத்து உரிமை என்று குர்ஆன் வைத்திருக்கிறதா இல்லையா? அது லிஸ்ஸகரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்ஸயைன், ஒரு ஆணுக்கு 2 மடங்கு, ஒரு பெண்ணுக்கு 1 மடங்கு என்று இஸ்லாம் சொல்லியிருக்கா இல்லையா? அது அந்த நேரத்தில் சரியாக கொடுக்கப்படணுமா இல்லையா? இன்றைக்கு எத்தனையோ பேர் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள், அடிக்கடி உம்ராக்கு போகிறாங்க. ஆனால் பார்த்தா சகோதரிகளுடைய உரிமைகளை கொடுக்காமல், அவருடைய சொத்துக்களை கொடுக்காமல் அது அப்படியே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இந்த வீடு விற்க முடியாது, அவர்களுடைய உரிமை கொடுக்கணும்னா அந்த வீட்டை விற்று தான் ஆகணும், விற்று தான் கொடுக்கணும். எத்தனை நாள் நீங்கள் அதை வைத்திருப்பீர்கள்? எனவே இது அவருடைய ஹக், அவருடைய உரிமை. அது சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், யாருடைய உரிமையும் மீறப்படக்கூடாது. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டுமா? நாளை அல்லாஹ்விடத்தில் முகம் காட்ட வேண்டாமா? எனவே நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அது பிள்ளைகளுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, அது சகோதரிகளுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும். ஆகையால் பிள்ளைகளுடைய உரிமைகள் பெற்றோர்கள் சரியாக பேணி நடக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.